இப்போ எங்க போய் வேண்டுமானாலும் விற்கலாம் அப்படின்றது மூலமாக மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் போயிடும் அப்படின்னு சில மாநிலங்கள்ல எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. அதுல உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் கரும்பு உதாரணமா சொன்னீங்க, இந்த ஒப்பந்த அடிப்படையில ஆலையோடு ஒப்பந்தம் போட்டு கரும்பை விவசாயம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றத ஒரு உதாரணம் சொன்னீங்க. ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுக்கான உதாரணமா சொன்னீங்க. அதுல 8 வருஷமா பணம் வரல, 6 வருஷமா அந்த ஆலைகள் பணம் கொடுக்கல அப்படின்னா அப்பப்போ விவசாயிகள் போராட்டம் நடத்துறதையும் நாங்க செய்திகளா நம்ம ஒளிபரப்புறோம், பார்க்கறீங்க. பேச்சுவார்த்தை நடக்குது, குறைந்தபட்ச கணிசமான தொகையை கொடுக்கறாங்க, அப்புறம் மீண்டும் அந்த தொகை நிலுவைத் தொகையாகவே இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி இதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல். இதற்கு சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. ஒருத்தர் ஒரு விலை தரேங்கிறாரு, அவர் ஏமாத்துறாரு அப்படிங்கிறது இரு நபர்களுடன் நடக்கக்கூடிய பிரச்சனை வரைக்கும் சரி பண்ண முடியல சத்யன். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தான் உங்களுக்கு வருஷம் சொல்றேன், வருஷம் சொல்றேன் சத்யன். 8 வருஷம், 6 வருஷம், 5 வருஷம், அத்தனை வருஷம் பணம் நிக்குது. 2010-11 பேடியோட கொள்முதல் விலை 1000 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 2020-21 1868 ரூபாய் பேடி கொள்முதல் விலை. வீட்டு 1100 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 1925 ரூபாய். ஜோவர் 900 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 2640 ரூபாய். பாஜ்ரா 880 ரூபாய் 2010, இன்னைக்கு 2150 ரூபாய். ராகி 965 ரூபாய், இன்னைக்கு 3295 ரூபாய். மெய்ஸ் 880 ரூபாய், இன்னைக்கு 1850 ரூபாய். பார்லி 750 ரூபாய், 1525 ரூபாய் என்று அரசாங்கம் எங்கேயுமே தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மூலமாக தன் கொள்முதலை நிறுத்திக் கொள்ளும் சொல்லவில்லை. இன்னும் அது தொடர்ந்துதான் இருக்கும். விவசாயிகள் அவர்களுடைய விளை பொருட்களை அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எங்கே அதிக லாபம் கிடைக்கிறதோ அங்கே பண்ண முடிஞ்சதுங்கிறதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லவே இல்லை. நீங்க என்ன பண்ண இல்ல சார், இல்ல சத்யா, நீங்க கேள்விக்கே பதில் சொல்லவே இல்லை. கேள்விக்கே பதில் சொல்ல இல்ல. என்ன பண்ண தனியா நீங்க தனியார் கரும்பு ஆலைகளை என்ன பண்ண முடிஞ்சது இது வரைக்கும்? 8 வருஷம் 10 வருஷம் ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க. இன்னும் 6 மாசத்துல 10 வருஷம் முடிய போகுது. 8 வருஷம் பணம் வரலன்னு போராட்டம் பண்றாங்க. என்ன பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. உங்களால என்ன முழுமையான பணத்தை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா விவசாயிகளுக்கு? என்ன சொல்றீங்கன்னா, கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் எங்க தேவைப்படுகிறதும் அங்கே கவர்மெண்ட் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நீங்க இந்த சட்டத்தையும் ஒரு தனியார் நிறுவனத்தில் நடந்தக்கூடிய விஷயத்தையும் கிளப் பண்ணி ஏதோ ஒரு பெரிய புத்தகரமான விஷயம் மாதிரி பேசுறது நிறைய கரும்பு ஆலைகள்ல இதுதான் பிரச்சனை. கான்ட்ராக்ட்ல நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தமிழகத்தை சேர்ந்தவங்க ஆள வச்சிருக்கிற போதே நம்மளால பேசி வாங்கி கொடுக்க முடியலன்னா, வெளிநாட்டில இருந்து பல ஒப்பந்தங்களோடு இங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வரக்கூடிய நிறுவனங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்றது தப்பு. வெளிநாட்டில இருந்து பல கான்ட்ராக்டர்கள் வருவாங்கலாம் கிடையாது. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோல்சேலர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் கூட அவங்களோட போய் கான்ட்ராக்ட் போடலாம். யார் சொன்னா உங்களுக்கு பெரிய தனியார் நிறுவனம் மட்டும் தான் கான்ட்ராக்ட் போட முடியும்? யார் சொன்னா? ஃபர்ம்ஸ், ப்ராசஸர்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ், ஹோல்சேலர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், லார்ஜ் ரீட்டைலர்ஸ் எல்லாரும் போய் ஒப்பந்தம் போடலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மண்டியில இருக்கக்கூடிய கமிஷன் ஏஜென்ட்ஸ் கூட ஹோல்சேலர்ஸ். மாநிலங்களவையில இந்த சட்டங்களை தோற்கடிக்கணும்னு கெஜ்ரிவால் அழைப்பு விடுத்திருக்கிறார். எல்லா எதிர்கட்சிகளும் ஒரு அணியில நிக்கணும்னு. அப்போ உங்களுடைய நிலைப்பாடுங்கிறது இந்த சட்டத்தை ஆதரிக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் என்ன புரிஞ்சுக்கலாமா? நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் 1.5 வருஷமா நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை இங்க சட்டமாயிட்டு இருக்காங்க. இப்பதான் எதிர்கட்சியில தூங்கி இருக்காங்க. இன்னொரு சுருக்கமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். காங்கிரஸோட 2019 மேனிபெஸ்டோல அபாலிஷன் ஆஃப் ஏபிஎம்சி ஆக்ட் அண்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு ஃப்ரீ டேட் கொண்டு வருவோம்னு சொல்லி மேனிபெஸ்டோல இருக்கு. இதை தெரியாத மரியாதை எதிர்கட்சியை சார்ந்த என்னுடைய நண்பர் பரந்தாமன் இங்க பேசிட்டு இருக்காரு. திரு சத்யன், விவசாயிகளின் கோபத்துக்கு ஆளாக போறீங்கன்றதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. சமாளிச்சிருங்களா விவசாயிகளை? தமிழகத்தில் 3 வகையான மார்க்கெட்ஸ். ஒன்னு கார்பரேட் மார்க்கெட். இங்கே விவசாயம் நேரடியாக தன்னுடைய கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா உழவர் சந்தை. நீங்க 103 உழவர் சந்தை இருக்கு. ஆனா இப்ப அதுல எல்லாத்துலயுமே கமிஷன் ஏஜென்ட்ஸும் மிடில் மேன் தான் அதுல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல என்ன பண்ணணும்னா, டெய்லி 20% ஹோல்சேலோட பிரைஸ் ஜாஸ்தியா பிக்ஸ் பண்ணணும், ரீட்டைலோட 15% கம்மியா பிக்ஸ் பண்ணணும். அது நடைமுறையில் அவர்களால் செயலாற்ற இயலவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது, ரெகுலேட்டட் மார்க்கெட். 21 ரெகுலேட்டட் மார்க்கெட் இருக்கு. அதுல 268 ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ், 21 ரெகுலேட்டட் கமிட்டி இருக்கு, 268 மார்க்கெட். இதுதான் மண்டிங்கிறோம். இந்த மண்டியிலும் வியாபாரம் செய்யலாம், இல்ல வெளியிலும் வியாபாரம் செய்யலாம் என்பது தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கிறது. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நடைமுறையில் இருக்கிறது. ஒரு சட்டம் இயற்றி 15 மாதங்கள் கழித்து அந்த சட்டத்தினுடைய வேறொரு வடிவத்தை மத்திய அரசு தாக்கல் செய்யும் போது திடீரென்று விழித்துக் கொண்டு அறிக்கை கொடுத்தால் இப்படித்தான் எதிர்கட்சி தலைவரும் முகத்தில் கரி பூசக்கொள்ள நேரும், மரியாதைக்குரிய பரந்தாமனாவும் வார்த்தைகள் தடுமாற நேரும் என்பதுதான் நிதர்சனம். அதனால் விவசாயிகளை பற்றியும் தெரியாமல், தமிழக கல நிறுவனங்களை பற்றியும் தெரியாமல் அறிக்கை விட்டு இன்று தன்னுடைய நிலையை
தெள்ள தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். இன்று அதற்கு ரவிக்குமார் மரியாதைக்குரிய எம்பி அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது மாநில உரிமைன்னு பேசினார்னா அப்ப அவருடைய கட்சி இந்த 5 மாசம் என்ன பண்ணுச்சுங்கிறத விடையும் அவங்க தான் சொல்லணும். விவசாயிகள் விளைபொருட்களை வெளி மாநிலங்களில் விற்கலாம், உள்ளேயும் விற்கலாம். அரசாங்கம் செய்யக்கூடிய கொள்முதலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை.